கட்டா குஸ்தி 2ல நம்ம தளபதி அண்ணன் ரெஃபரன்ஸ் வச்சு தளபதி அண்ணனே கலாச்சி வச்சிருக்காங்க. கூட தளபதி அண்ணனுக்கோசரம் அந்த சாங் ரெஃபரன்ஸ் வந்து வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். அந்த ரெஃபரன்ஸ்ல ரோஸ்ட் இப்பதான் தெரியுது. கட்டா குஸ்தி 2 எப்படி இருக்கு, அந்த படம் வந்து ஒர்த்தா இல்லையா, அந்த படத்தை போய் பார்க்கலாமா வேணாமான்றது இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். கட்டா குஸ்தி படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப ஃப்ளோ தான் ரன் ஆகும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃப்ளோ ரொம்ப எமோஷனல் ட்ராமாவா தான் இருக்கும். இன்ட்ரோல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு சில காமெடி எலிமெண்ட்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குஸ்தி ரவுண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 அது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மித்தபடி ஒரு சில காமெடி எலிமெண்ட்ஸ் அந்த எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்களே தவிர கட்டா குஸ்தி 1ம் 2ம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. படத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்காக உமனுக்காக ஹவுஸ் ஒய்ஃப்காக ஒரு நல்ல மெசேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாரான்ற பாப்பா வரும். அந்த பாப்பா வர சீன்ஸ் எல்லாம் வேற லெவலில் சூப்பராக அடிச்சிருக்கு. அந்த பாப்பா லீவ் டேஸில் இந்த படத்தை வந்து சூப்பராக ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படம் தான் இது. படத்துக்கு நம்ம ரேட்டிங் 5க்கு 3.8 கொடுக்கலாம். தளபதி அண்ணன் ரெஃபரன்ஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது இப்போ என்னன்னா நம்ம தளபதி அண்ணன் படத்தோட சாங்கை 2 தாட்டி யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. டைம் குழந்தைங்களாம் டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. செகண்ட் டைம் வந்து அதே பாட்டு திருப்பி யூஸ் பண்ணும்போது டைம்ஸ் நம்ம தளபதி அண்ணன் திரிஷா கான்ட்ரவர்சி ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு. வச்சு ஒரு சீன் வந்து எடுத்துருந்துருக்காங்க. அந்த மாதிரி இருக்கணும்னு இல்லை, அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தளபதி அண்ணன் ஃபேன்ஸ் எல்லாம் கட்டா குஸ்தி பார்ட் 2ல வந்து நம்ம தளபதி அண்ணன் ரெஃபரன்ஸ் சாங் வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே தியேட்டர்ல என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெஃபரன்ஸ் எல்லாம் ரோஸ்ட் எனக்கே செகண்ட் டைம் தான் புரிஞ்சுச்சு.